ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பிகின் ஷோரூம் வந்திருக்கோம். ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம CB350 புது வந்து இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நேரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக யாரும் ஃபோட்டோ பார்த்து நம்பிடாதீங்க. நேரில் வண்டி வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது, சைஸே வேறு. நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த பைக்கை பற்றி ஒரு ஜென்ரல் ரிவ்யூ பார்ப்போம். இது பேர் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹைனஸ் CB350 சொல்கிறாங்க. ஆனால் இது ஹைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் CB350 சொல்லிக்கிறேன். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 20.1 at 5500 RPM அண்ட் மேக்ஸ் டார்க் பார்த்தீங்கன்னா 30 Nm அண்ட் 3000 RPMல வருது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் அதில் வந்து பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அண்ட் லோவன் வந்து நல்ல ஒரு பஞ்சியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின் தான், BS6 காம்ப்ளைண்ட். ஸோ நமக்கு எமிஷன்ஸ் பற்றி ஒரு கவலையும் இல்லை. ஏர் கூல்டு சிஸ்டம், பட் ஸ்டில் வந்து ஓட்டி பார்த்த அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் வந்து இந்த இஷ்யூ இல்லை. அண்ட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஹோண்டா பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ரிலையபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சூப்பராகவே இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் 5th கியரே அவ்வளோவா யூசேஜ் இல்லை. ஸோ 5 ஸ்பீட் இஸ் மோர் தென் என்ன. கிளச்சு பார்த்திங்கன்னா செம லைட்டாக இருக்குது. அதில் வந்து பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் அண்ட் அசிஸ்ட் கிளச் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து நல்ல ஃபீச்சர். இந்த செக்மெண்ட்டில் மற்ற இது காம்படிட்டிவ் பைக்ஸில் எதுவுமே இல்லை. இது வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சர் அண்ட் ஓட்டும்போது கண்டிப்பாக இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் 15 லிட்டர்ஸ் வந்து டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து ரேஞ்ச் கொடுக்குது. அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். 2 வீல்ஸ்லையுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 310 mm, பின்னாடி வந்து 240 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் ஃபீலும் நல்லாவே இருக்குது. வீல் சைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் 19 inch, பின்னாடி 18 inch. லுக் வைஸ் நல்லாயிருக்கு. அண்ட் டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர்ஸ். ஸோ நமக்கு பஞ்சர் பற்றி கவலை இல்லை. அலாய் வீல்ஸ் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்கு அண்ட் பின்னாடி வந்து ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு ஸ்பெக்குன்னு சொல்ல முடியாது, பட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதோட ஜாபு நல்லாவே பண்ணுது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சூப்பராகவே இருக்குது. பின்னாடி வந்து ஸ்டிஃபாக ஃபீல் ஆகுது, பட் உங்களுக்கு வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறதுனால நம்ம செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணால் மேபி நல்லா இருக்கும். பட் ஓவரால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரைடபிலிட்டி இருக்குது. ரைட் குவாலிட்டியும் நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. அதில் வந்து காம்ப்ரமைஸே இல்லை. வெயிட் வந்து 181 kg சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நல்ல ஒரு லோ வெயிட் தான். ஸோ நமக்கு வந்து வெயிட் சுத்தமாக ஃபீல் ஆகலை. நம்ம லிஃப்ட் பண்ணும்போதோ இல்லை ட்ரைவ் பண்ணும்போதோ எப்போவுமே நமக்கு வந்து ஒரு வெயிட் ஃபீல் ஆகலை. சாசி சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து புல்லட் வந்து ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ராவோ இல்லை கிளாசிக்கோ எடுத்துட்டிங்கன்னா அதை விட அதிகம் தான். ஸோ எல்லா இதுலையுமே பார்த்திங்கன்னா அதிகம் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 166 mm கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக நமக்கு கவலையே இல்லை. லடாக்கு அது எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக அந்த காம்படிட்டிவாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வந்து ஆல் சைட்ஸ் வந்து LED வந்துருச்சு. ஸோ ஹெட்லைட் சரி, இண்டிகேட்டர் சரி, பிரேக் லைட்ஸ் எல்லாமே வந்து LEDயில் கொடுத்துறாங்க. டுவல் சேனல் ABS வருது. ஸோ USB சார்ஜிங் போட்டிருக்கு. C டைப் தான் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபியூச்சர் ப்ரூஃப். அதனால் நல்ல ஃபீச்சர் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் வந்து செமி டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஸ்பீடோ மட்டும் அனலாகில் வரும், மற்ற எல்லாமே வந்து டிஜிட்டலில் வந்துடும். அண்ட் இதோட பெரிய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அதை மீறியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 2 வேரியண்ட் இருக்குது, DLX அண்ட் DLX ப்ரோன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 வேரியண்ட்டுக்கும் என்ன ஃபீச்சர் டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா DLX வந்து டுவல் ஹார்ன் கிடையாது அண்ட் டுவல் பெயிண்ட் ஸ்கீம் கிடையாது. டுவல் டோன்னு சொல்லுவாங்க. டேங்க்கில் வந்து 2 கலர் இருக்கும், அதுவும் வராது. அண்ட் மெயினாக வந்து நமக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதுதான் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சராக சொல்லிக்கிறாங்க. ஸோ DLX ப்ரோவில் வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். டூரிங் பர்பஸ்க்கு நல்ல யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹோண்டா ஷோரூம் பீப்புள்ஸ்கிட்டே கேட்போம் எப்படி என்ன வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாமே கேட்போம். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து ஈரோடு வந்துட்டோம். ஈரோடு வந்துட்டு பைக்கோட ஸ்பெக்ஸ்லாம் வந்து என்னன்னு பார்ப்போம். ஹோண்டா ஹைனஸ். ஸோ ஹோண்டா ஹைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ராயல் என்ஃபீல்டோட மோஸ்ட்லி கம்பேர் பண்ணலாம். மீடியார், சம்மர், ஜாவா எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணலாம். இது எல்லாத்துக்கூட கம்பேர் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் இல்லைன்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் தான் அது புரியுது.
கண்டிப்பாக யாராவது இருக்காங்க. ஆமாம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் தான் புரியும். சிபின்றதே பார்த்தீங்கன்னா சிட்டி பைக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சிட்டி பைக்ஸ் ஒரு இந்தியன் ரோட்ஸ் இது வந்து ஒரு பைக் வந்து இது ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லிட்டர்ஸ் வரும். உங்களுக்கு 35 to 40 வந்து மைலேஜ் தரும். டூயல் ரேம் உங்களுக்கு எல்லாமே வரும். ஏபிஎஸ் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. மோர் தென் இது ஸ்கிட்டாகும்னு எல்லாரும் நினைக்கலாம். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வேணும்னா டார்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸோ நம்ம இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நம்ம மூவிங்கில் ஆன் பண்ண முடியுமா? மூவிங்கில் ஆன் பண்ண முடியாது. ஆன் பண்ண முடியாது. ஒன்ஸ் மறுபடி ரோட்ஸ்க்கு இறங்க போகிறோம்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஆன் பண்ணிக்கிட்டால் இந்த வெல் அண்ட் குட். இது வந்து ஒரு ஆஃப் ரோடராகவும் லடாக் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஜாப்பர் டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஜாப்பர் ஒய்யை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆல் சீசன் டயர்ஸ்க்கு. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம தட்ஸ் சி டைப் கேபிள் ஒய்யை. ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்குது. வெல் அண்ட் குட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸ்லேயும் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு ஸ்விட்ச் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும். டக்குன்னு ஹை பீம் போட முடியாது. லோ இது ஹை பீம் லோ பீம் ஹை பீம் லோ பாஸ் ஹை லோ அண்ட் பாஸ். இங்கே அதே மாதிரி இந்தியன் ரோட்ஸில் கன்ஃபியூஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து சிக்னல் போடல, நீ வந்து கை போட்டு திரும்பலை அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு கிளிக் அந்த இக்னிஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா ஹசார்ட் லைட்ஸ் உங்களுக்கு லைக் ஹார்லிடேஷன் லுக் கொடுக்கும். ஓகே. டூயல் நிஜமாக நல்லா இருக்குது. இந்த ஃபீச்சர் உண்மையில நல்ல ஃபீச்சர். ஏன்னா நிறைய பேருக்கு அதான் வண்டி தெரியவே தெரியாது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கு வந்து இது நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலாக. டூயல் டோன் ஹாரன் இருக்குது. இது வந்து DLX ப்ரோன்றதுனால டூயல் டோன் கலர் வித் டூயல் டோன் ஹாரன் கொடுத்துருக்காங்க. EPSCன்னு சொல்லுவாங்க இதை ஷார்ட் ஃபார்ம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் வேரியண்ட் டபுளாக ஒர்க் ஆகும். ஓகே. உங்களுக்கு அதுவும் பண்ணும் இதுவும் பண்ணுன்ற பட்சத்தில் தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே. கூலிங்க்கும் இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே. ஆமாம். அது ஏன்னா நிறைய பேர் நாங்கள் எல்லாருமே யோசிச்சது என்னென்னா 350 நம்ம ராயல் என்ஃபீல்டு அளவுக்கு ஒரு இன்ஜின்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும்னு யோசிப்போம். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்தமாக ஹீட் இல்லை. நான் இப்போ ரைட் பண்ணும்போது நான் அது மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ சிட்டிக்குள்ளே தான் நல்ல வெயிலான கிளைமேட் தான் இன்றைக்கி. ஆனால் சுத்தமாக வந்து ஒரு இன்ஜின் ஹீட்டோ எதுவுமே இல்லை. சுத்தமாக வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஆயில் சர்வீஸே ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 to 1900 அந்த ரேஞ்சில் தான் இருக்குமே. உங்களுக்கு ஒரு நல்ல ஓகே. அதுதான் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் பேக்கேஜ் இன்டர்வல் எப்படி சர்வீஸ் இன்டர்வல், அதாவது நெக்ஸ்ட் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம கம்பெனியில் வந்து என்ன இது வந்து நியூ லான்ச்சுன்றதுனால ஒரு ரேஷ் டிரைவ் கொடுப்பாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரேஷ் டிரைவாக இருக்கும். ஆமாம். அதனால் ஒரு ஃபர்ஸ்ட் டிரைவ் மட்டும் நாங்கள் வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளேயே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி இட்ஸ் ஃப்ரீ சர்வீஸ். ஓகே. அதனால் ஃபஸ்ட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்து அது வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஹோண்டா செகண்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 7000 or 6000 kilometers. ஓகே. இந்த தேர்ட் சர்வீஸ் ஸோ இப்போ வந்து எல்லா சர்வீஸ்லுமே வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஏன்னா இப்போ ராயல் என்ஃபீல்டு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா செகண்ட் சர்வீஸ் இது வந்து ஆயில் சேஞ்ச் வேணாம், 1 year ஒன்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும். இல்லை, அது எஃபிஷியண்ட்டாக ப்ரொவைட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 liters தான். கம்பேர் டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3.5 liters இதெல்லாம் இருக்கும். 2 liters தான். ஆயில் ஃபில்டரும் இங்கே ப்ரொவைட் ஆகிடும். இங்கே இருக்குது ஆயில் ஃபில்டர். ஓகேப்பா, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. தேங்க்ஸ். உங்கள் நேம் ப்ரோ? அருண். ஈரோடு ஷோரூமில் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஸோ ஈரோடு ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணது நிறைய பேருக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர் அந்த மாதிரி ஏரியா எல்லாருமே வந்து இங்கே வந்து வாங்கலாம். ஸோ இப்போது நமக்கு அவைலபிலிட்டி வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது நம்ம திருச்சி பொறுத்த வரைக்கும். ஸோ ஷோரூம் வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தா நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. டிகிரி அண்ட் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்குது. மேனேஜர் தான். ஸோ நம்ம சேல்ஸ் சர்வீஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து எந்த ஒரு அதாவது என்ன சொல்கிறது ரிக்ரெட்டுன்றது வேர்டுக்கே வந்து இப்போயும் இல்லை. அவ்வளோ வந்து சூப்பராக சர்வீஸ் பண்ணாங்க. கேட்ட எல்லாத்துக்குமே எல்லா கொஷின்ஸுமே ஆன்சர் பண்ணாங்க. ஸோ டீலிங் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெரி தேங்க்ஸ் டு டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஈரோட்டில் அதாவது இங்கே திருச்சி அரௌண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்க. போலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CB350 ஓட்டிகிட்ருக்கோம்.
கிராக்கில் ஆகுது அப்படியே. சூப்பர். இதோட பெரிய மெயின்டெனன்ஸ் செலவெல்லாம் வராது. ஆமாம், எதுவும் அந்த புல்லட் அளவுக்குலாம் ஆல்ரெடி ஹோண்டா தான் வச்சுருக்கேன். நல்லா லாங்கில் முடிச்சு பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சு.